நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய மஷ்ரூமை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 பேக்கெட் பட்டன் மஷ்ரூம் எடுத்து வாஷ் பண்ணி சாப் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றி சாப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதுவே நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பச்சை மிளகாய் போட்டு பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இது எல்லாமே பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் எல்லாமே நான் பேஸ்டா சேர்க்கிறேன்னா கிரேவி கிடைக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் நாளையும் நான் வந்து ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன். மேலாப்பில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட், இது ஒன்றும் இல்லை, தேங்காயும் சோம்பும் மட்டும் நான் லைட்டாக போட்டு அரைச்சி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கஸ்தூரி முக்கி போட்டு இறக்குனோம்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெஸ்ட்டு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.